வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது ஆன்மீகம் என்பதே மிகப்பெரிய டிவைன் ஆர்ட் ஆஃப் ரூட் சொல்லுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது சித்தர் யுகம் பிரசன்ன ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உயிராற்றல் இருக்குன்னா, அது துணை ஆற்றல்னு ஒண்ணு சொல்லுவாங்க. துணை ஆற்றல் தான் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான மாலைகள் போடுற விஷயங்கள் சொல்லுவாங்க. கிட்டக்க ஒரு மாலை போடுறோமே, கையில போடுறோமே, இது வந்து அழகுக்கு அப்படிம்பாங்க. அழகு கிடையாது. அழகுக்கு அழகு சேர்ப்பது போல் நம்மளுடைய உயிராற்றலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு. ஆர்ட் ஆஃப் லைஃப்க்கு வந்து ரூட் ஆஃப் டிவைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மீகம் கண் பார்க்க எல்லாம் நோக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரசன்னா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு கிராண்ட் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்மீக பொருட்கள் ப்ளஸ் டிவைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. கண்டிப்பாக பொதுமக்கள் அண்ட் ஆன்மீக பெருமக்கள் வந்து ஆதரவு தாங்க. நல்ல யூனிக் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு. ஸோ வந்து அது பயன்பெற்று ஆன்மீகத்தின் தொடர்ச்சியாக உயிரின் ஆற்றலாக இருக்க வேண்டும் என்பதே இந்த மாயன் செந்தில்குமாரின் ஆசை. கண்டிப்பாக வாங்க, நலம் பெறுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப ஹாப்பி இவர் வந்ததுல. ஸோ அவரும் இதே மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால, நானும் அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால, இவரோட என்ன கருத்து அப்படிங்கிறத கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன். சார் சொல்லுங்க. கண்டிப்பா ஆன்மீகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லையில்லா ஒரு உலகம். அது பக்கத்துலயும் இருக்கும், கூடயும் இருக்கும், எங்க வேணாலும் இருக்கும். ஸோ அதனால வந்து இது பெருக்கம் நல்லா பெருசா இருக்கும். ஆன்மீக பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கோயில் எல்லா இடத்துலயும் இருக்கு. தெய்வம் எல்லா இடத்துலயும் இருக்குது. அதுமாரி இங்கேயும் இருக்கும். இதான் என்னுடைய கருத்து. ஸோ பிரசன்னா என்னைக்குமே வந்து யூனிக்கான பர்சன். யூனிக்கான விஷயங்கள் தான் வச்சிருக்காங்க. கண்டிப்பா அது வந்து பெஸ்ட்டா தான் இருக்கும். இங்க இருக்கிற பொருட்கள் உங்களை ஏதாவது கவர்ந்திருக்கு அந்த அப்படின்னு? சொரக்குடுக்கா தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தை தான் நான் அந்த யூனிக் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் மறந்து போயிட்டாங்க எல்லாருமே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சுரக்காய் அப்படிங்கிறது வந்து சுரந்து கொண்டே இருக்கும். அதாவது உள்ள என்ன போட்டாலும் அது வந்து வற்றாமல் ஜீவநதியாக இருக்கு. அதனால தான் அந்த காலத்துல ஆதி காலத்துல இது இல்லாத வீடே கிடையாது. உப்பு போட்டு வைப்பாங்க, அரிசி வைப்பாங்க. தெய்வீகம் உள்ள இப்போ உங்களுக்கு தேவையானதை எழுதி போடுறீங்களா, அதையும் சுரந்து கொண்டே இருக்கும். எது வற்றாம உங்க வீட்டில் இருக்கணும்? தங்கம், வெள்ளி, அரிசி, அன்னம். இது முக்கியமா அதில் தான் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த அன்னம் வந்து பெருகுவதற்காக இந்த சுரக்குடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இது வந்து ஆர்கானிக்கா எல்லா இடத்துலையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் பிரச்சனை வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப இது ரொம்ப பிடிச்சது இது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த விபூதிகள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. தசாங்கம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ தி பெஸ்ட். அதான் இந்த ரூட் ஆஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரூட்டுக்கு பிரசனாவும் ஒரு காரணம். ஆன்மீகங்கிறது ஒரு சின்ன ஒரு கேணி மாதிரி கிடையாது. அது ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து எந்த ஆறு எங்க முடியுது, எங்க தொடங்குதுன்னு வந்து நம்ம யாருமே வந்து சொல்ல முடியாது. ஸோ ஆரம்பம் இதுவாக இருக்கும். இன்னும் நிறைய பெரிய அளவில் இது வந்து பெரிய வற்றாத கடலாக மாறும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி சார். அந்த